பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தங்கமயில் உண்மையை சொன்னதால ரொம்பவே கோவமா இருந்த பாக்கியம் தங்கமயில வெளுத்து வாங்குறாங்க. உண்மையை சொல்லிட்டு எதுக்குடி என் வீட்டுக்கு வந்த? எங்க பேச்சை கேட்காம நாங்க சொன்ன மாதிரி நீ பொய் சொல்லியிருந்தா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஏன் அவங்க எல்லாரையும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அந்த நகைக்கான பணத்தை வாங்கியிருப்பேன் இல்லையா? எல்லா நகையும் எனக்கு வேணும்னு நகையை கேட்டு வாங்கியிருப்பேன். அவங்க எல்லாரும் பதில் பேச முடியாம வேற வழி இல்லாம உன்னை வந்து அவங்க வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ எங்களை மாட்டி விட்டுட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு என் வீட்டுக்கே வந்தா நான் பொறுமையா இருப்பேனா? நாங்க சொல்றத கேட்கலனா உனக்கு இங்க இடம் இல்லைன்னு தெரியும்ல. உனக்கு அப்புறமா உன் தங்கச்சி வேற இருக்கா. அவளை படிக்க வைக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க யோசிக்கும் போது நீ உன் வாழ்க்கையை பத்தியும் யோசிக்காம மீனாராஜுக்காக உண்மையை சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க. நீ எல்லாம் திருந்த மாட்ட. இனி உன்னை பார்த்துக்க முடியாது. இங்கேருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லி பாக்கியம் அப்பப்ப தங்கமயில பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க தங்கமயில் சொல்றாங்க, அம்மா ஏற்கனவே சொன்ன பொய்யால தான் நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானம்மா. நீங்க பொய் சொல்ல சொன்னீங்க. நானும் அப்படியே பொய் சொன்னேன். உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தானே அனுப்பி வச்சாங்க. மறுபடியும் மறுபடியும் அவங்க தப்பு பண்ண மாதிரியே என்னால் எப்படி பேச முடியும்? அவங்க பக்கம் உண்மை இருக்கு. நான் எவ்வளோதாம்மா பொய் சொல்ல முடியும்? சொன்ன பொய்யிக்கே நான் கஷ்டப்படுறேன். மறுபடியும் பொய் சொல்லி இன்னும் கஷ்டப்படணுமா? அதனால தாம்மா வேற வழி இல்லாமல் அங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரியும். அவங்க மூலமாக ஏதாவது ஆதாரம் கிடச்சி நம்ம மாட்டிக்க கூடாதேன்னு நானே உண்மையை சொல்லி பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சதுல என்னம்மா தப்பு இருக்குது? இந்த வீட்டில் இருக்காத வேற எங்கேயாவது போகணும்னு சொல்கிறீங்களே, எங்கே போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? நீங்கள் சொன்ன பொய்யை அப்படியே நான் பேசணும். இல்லை இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படி தானேம்மா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சொன்ன பொய்யால் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கிறோம். இதில் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி வேற யோசிக்கிறீங்களா? முதல்ல என் தங்கச்சி நல்லபடியாக படிப்பை முடிக்கட்டும், நல்ல வேலைக்கு போகட்டும். அதுக்கப்புறமா வந்து கல்யாண பேச்சை வந்து பேசலாம். அதை விட்டுட்டு இப்பயே இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் நீ இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இங்கே சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் இல்லை. நாங்களும் கஷ்டப்படுறோம். நீ எப்படி இங்கே வந்து வசதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இங்கே இருந்துக்கிறேம்மான்னு சொல்லும்போது, முடியாது தங்கமயில். உங்கள் அப்பா வேணும்னா உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உன் தங்கச்சி சுடர் வேணும்னா உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் யோசிச்சு பாரு, நீ வந்து உன் மாமியார் வீட்டிலேருந்து இங்கே வந்துட்ட. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன குடும்பமாக பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்திட்டீங்களாமே, இன்னும் என்னென்ன செய்ய போறீங்கன்னு என்னை கேள்வி கேட்கும்போது அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன். உங்கள் பொண்ணு தங்கமயில் பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்தினதால உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்களாமே அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. என்னால் வெளியில் தலை காட்ட முடியல. பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடு. உங்கள் அப்பாவால் ஒன்றும் செய்ய முடியாது. பொறுப்பான ஒரு ஆளாக இருந்திருந்தா நம்ம வீட்டை தான் ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பாரே. இம்புட்டு கடன் வாங்கியிருப்பாரா? இல்லை வேலைக்கு போகாமல் இருப்பாரா? உங்களை படிக்க வைக்க கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ உன்னுடைய கல்யாணத்துக்காகவும் கஷ்டப்பட்டு ஏதோ கையில் இருந்த பணத்தை வச்சு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தியிருக்கோமேனு சந்தோஷப்பட்டுட்டு உன் மாமியார் வீட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்க முடியாது. இனி நீ என்கிட்ட பேசவே கூடாது. இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா நீ முதல்ல என் பேச்சை கேட்கணும். நீ பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தனா நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன். நீ இங்கே இருக்காத, உன்னால் எங்களுக்கும் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பேசும்போது தங்கமயிலால் தாங்கிக்கவே முடியல. உடனே மாணிக்கம், தங்கமயில் என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் உங்கள் எல்லாருக்கும் நல்ல அப்பாவாக இருந்திருக்கணும். வீட்டுக்கு பொறுப்பாக வேலை செஞ்சு நல்லபடியாக உங்கள் எல்லாரையும் பார்த்துருந்துருக்கணும். அப்படிலாம் நான் செய்யலையே. இங்கே பாக்கியம் யோசித்து வந்து பாக்கியம் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யும்போது கூட சொன்னேன், நிறைய கடன் வாங்கிட்டோம், பணத்தை திருப்பி தர முடியாது. அதனால் இப்படி யாரையும் ஏமாற்ற வேண்டாம். சம்மந்தி வீட்டில் யாருமே பணமும் கேட்கல, நகையும் கேட்கல. அவங்க எதையும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. அவங்களே கல்யாண செலவை பார்த்துக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருந்தால் போதும். இப்படி ஏமாற்ற வேண்டான்னு சொன்னேன். நகை விஷயத்தில் பாக்கியம் பொய் சொன்னதால் நானும் பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது, குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கல, அதனால் என் பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு கண் கலங்கி பேசுகிறாரு மாணிக்கம். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த வீட்டில் நானும் வேலைக்கு போகிறேன்ப்பா, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்ல உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, என்னது நீ வேலைக்கு போறியா? உங்கள் அப்பாவே வேலைக்கு போக மாட்டார். நீ வேலைக்கு போகிறத பார்த்துட்டு உங்கள் பொண்ணு அப்போ உங்கள் வீட்டிலையே தான் இருக்க போகிறாங்களான்னு எங்களை கேள்வி கேட்பாங்க. நீ வேலைக்கு போகிறதா இருந்தா தனியாக வீடு பார்த்து போயிரு, உன் வாழ்க்கையை பார்த்துக்க, இங்கேருந்து பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதா? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களே முடிவெடுத்துட்டீங்களான்னு கேட்க, ஆமாம், எங்கள் பேச்சை கேட்காம
நீ எங்கள் கூட சேர்ந்து எங்களை மாதிரியே பேசாமல் நான் சொல்லி கொடுத்ததை சொல்லாமல் உண்மையை பேசணும்னு நீ மனசு மாறிட்ட. அதே மாதிரி தங்கமயில பார்த்துக்க வேண்டான்னு நானும் மனசு மாறிட்டேன். நான் உன்னுடைய அம்மா தான். ஆனால் அந்த உரிமையோட நான் சொல்கிறத நீ கேட்டிருக்கணும். கேட்கலையே. அப்புறம் உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது? நீ கிளம்பி போகிறதா இருந்தால் போகலாம். எங்கே வேணாலும் போ. உன்னை தேடி கண்டுபிடிக்க போகிறதும் கிடையாது. இனி உன் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க போகிறதும் கிடையாது. இங்கே சுடரோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். இப்போவே சுடருக்காக சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன். நல்ல வரனா வந்தால் சொல்லுங்கள், கல்யாணத்தை சீக்கிரமாக செய்யணும்னு. இப்போ நீ வீட்டில் இருந்தா அப்புறம் உன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டல்ல. நீ எப்படி யோசிப்ப? நீயும் உங்கள் அப்பா மாதிரியே தான். வீட்டு மேலே கொஞ்சமும் பொறுப்பு இல்லை, குடும்பத்தை பற்றி ஒரு யோசனை இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. தங்கமயில் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு. சமைச்சு வச்சாலும் தங்கமயில் சாப்பிடக்கூடாது. இந்த வீட்டில் நான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன்னா அப்புறம் நல்ல வசதியாக இங்கேயே இருந்துக்கலான்னு தங்கமயில் யோசிப்பா. அதனால என் வீட்டில் இனி தங்கமயில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியம். உடனே தங்கமயிலோட தங்கச்சி சுடர் சொல்கிறாங்க, என்னம்மா அக்கா சாப்பிடக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசுகிறீங்க. என் கல்யாணத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க? முதல்ல என் படிப்பை முடிக்கிறேன், நல்ல வேலைக்கு போகிறேன், நம்ம குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேம்மா. அதை விட்டுட்டு உங்கள் பேச்சை கேட்டெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. தங்கமயிலக்கா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது சுடரை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாக்கியம். என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், என் பேச்சு இந்த வீட்டில் யாரும் கேட்க மாட்டிங்களா? தங்கமயிலுக்கு இங்கே சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது தான். நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தங்கமயில் புரிஞ்சுக்கலல்ல. நான் சொன்ன மாதிரியே பொய் சொல்லியிருந்தா இந்நேரம் தங்கமயில் அவங்க மாமனார் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துருந்துருக்கலாம். அப்படி நடக்கலையே. அதனால் தங்கமயில் இந்த வீட்டில் தங்கணும் நீங்களாக முடிவெடுத்திருக்கீங்க. ஆனால் இந்த வீட்டில் ரொம்ப நாள் தங்கமயில் இருக்கவும் கூடாது. இனி சாப்பாடை கொடுக்குறேன்னு யாரும் இப்படி பேசவும் கூடாது. தங்கமயில் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான். ஆனால் என் வீட்டில் என் பேச்சை கேட்காத யாருக்கும் இடமே இல்லை அப்படின்னு பாக்கியம் பேசிட்டு போக, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. அம்மா நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவே முடிவாக பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அம்மா ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்கன்னு பார்த்தேன். ஆனால் என் வாழ்க்கையை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. என் வீட்டு நிலைமை எனக்கு தெரியும். அதுக்காக நான் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளாக போக முடியும்? இதெல்லாம் என் அம்மா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே நான் பொய் சொன்னதால் அவங்க எல்லாருமே உள்ளே இருந்திருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நிம்மதியாக இருக்கும்போது மறுபடியும் பொய் சொல்லி அவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு எங்கள் அம்மா திட்டம் போட்டது எல்லாமே தப்பு தானே. இங்கே மீனாவும் ராஜியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உண்மையாகவே எல்லார் மேலேயும் நான் பாசம் வச்சுருக்கேன், அக்கறை வச்சுருக்கேன். அதை எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் உண்மையை சொல்லிட்டேன். இப்போவும் பொய் சொல்லியிருந்தா அவங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வந்திருக்கலாம். என் மாமனார் வீட்டில் உள்ளவங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருப்பாங்க. அப்புறம் எப்படி என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க? அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். அம்மா இதெல்லாம் யோசிக்காமல் ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால நம்ம உண்மையை சொன்னது சரிதான். ஆனால் இந்த வீட்டில் இருக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை. எங்கள் அம்மாவே இந்த வீட்டில் இருக்காத தங்கமயிலுன்னு சொன்னதுக்கப்புறமா இனி இந்த வீட்டில் நீ சாப்பிடவும் கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசினதுக்கப்புறமா என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் சரியான முடிவெடுக்கணும். அம்மா பேச்சை கேட்காம எப்படி உண்மையை சொல்லணும்னு நான் முடிவெடுத்தனோ அதே மாதிரி இனியும் என் வாழ்க்கைக்காக பேசாமல் பாண்டியன் மாமா கிட்ட போய் பேசிட வேண்டியதான். எனக்குன்னு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருந்திருக்கேன், சமைச்சு கொடுத்துருக்கேன், எல்லா வேலையவும் பார்த்துருக்கேன். ஏன் என் மாமியார் கிச்சனில் வேலை பார்க்கக்கூடாது? மீனாவும் ராஜியும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டா போதும்னு நான் தானே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். எவ்வளோ பொறுப்பாக இருந்தேன். ஆனாலும் வெளியில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் கடையில் வேலை பார்க்குறதா இருந்தாலும் பொறுப்பான மருமகளாக இருந்திருக்கேன்னு இங்கே பாண்டியன் மாமாவுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ எங்கள் அம்மாவால் போய் சொல்லிட்டேன். அதுக்காக மறுபடியும் என் அம்மா வீட்டில் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? நான் இங்கே இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால் இப்போ பாண்டியன் மாமா கிட்ட தெளிவாக பேசி அந்த கடையை எனக்கும் சரவணன் மாமாவுக்கும் கொடுத்துருங்க, கடையை பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரலனாலும் தனியாக வீடு பார்த்து நாங்கள் 2 பேரும் தனியாகவே போயிடுறோம். இனி யார்கிட்டையும் நான் பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன்னு கடையவாது கொடுக்க சொல்லி கேட்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேற வழியே இல்லை. எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. நான் தான் மீனா மாதிரியோ ராஜி மாதிரியோ பெரிய படிப்பெல்லாம் படிக்கலையே. அப்புறம் எங்கே போய் வேலை பார்க்குறது? ஹோட்டல் கடையில் போய் வேலை பார்த்தாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பாண்டியன் மாமா கிட்ட பேசி என் வாழ்க்கையை நான் தான் சரி செய்யணும், வேற வழி இல்லை. பாண்டியன் மாமா சொன்னாதான் சரவணன் மாமா கேட்பாரு. அப்புறம் சரவணன் மாமா மனசு மாறிட்டார்னா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். என் அம்மாவும் அதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேற வழி இல்லாமல் இப்படிலாம் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இனி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கணுமா, என் மாமியார் வீட்டுக்கு போகணுமான்னு நான் தான் முடிவெடுக்கணும்.
சீக்கிரமாகவே பாண்டியன் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு. தங்கமயில் வந்து தன்னுடைய அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிடணும், இனி பாக்கியம் வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தங்கமயில். பாண்டியன் வீட்டுக்கு வந்த குழலி ரொம்ப கோவமா, அது எப்படி இங்க பாக்கியம் என்னையும் போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு அவங்க திட்டம் வேற போடுறாங்களா? அவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் சரியே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு அவங்க போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்? அப்பா, அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான்னு போலீஸ்க்கும் தெரிய வந்துருச்சுல்ல. அப்புறம் எதுக்குப்பா நீங்க வந்து அவங்கள சும்மா விட்டீங்க? உடனே போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்கணும்ல. இவங்களால இப்பவே இவ்வளோ பிரச்சனை வருது. இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான்னு இப்போவாது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்லன்னு அவங்கள உள்ள அனுப்பியிருக்க வேண்டாமா? நீங்க எதுக்கு போனா போதுன்னு அவங்கள அப்படியே விட்டுட்டு வரணும்? நான் செய்றேன். நீங்க செய்யாத வேலைய கண்டிப்பா நான் செய்வேன். நம்ம குடும்பத்த அவமானப்படுத்திட்டு எவ்வளோ பிரச்சனைய நம்ம பார்த்துருக்கோம் அந்த பாக்கியத்தால. இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. நகை விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்க. இங்க தங்கமயிலோட படிப்பு விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்க. வயசு விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்க. என்ன சரவணா, நீயுமா பார்த்துட்டு பொறுமையா இருந்த? அந்த பாக்கியம் இப்படிலாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இத்தனை பேர் இருக்கோம். இப்படியே சும்மா இருந்தா அப்புறம் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம். நம்ம சொல்ற பொய்ய அப்படியே எல்லாரும் நம்புவாங்கன்னு அவங்க நினைச்சிட மாட்டாங்களா? அவங்க அப்படி இனி நினைக்க கூடாதுன்னா சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? போலீஸ்கிட்ட அவங்கள மாட்டி விடணும். அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு தான் ஆதாரத்தோட எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதான் தங்கமயில் உண்மையை சொல்லிட்டாளே. இனியும் நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும்? அப்படி நீங்க பொறுமையா இருந்தா பாக்கியம் வீட்டுக்கு போவேன். தங்கமயிலையும் பாக்கியத்தையும் சும்மா விட மாட்டேன். இருக்கிற கோவத்துல 2 பேரையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி நானே அவங்க போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு தான் வருவேன். இனி என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. என்னால பொறுமையா தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க குழலி. உடனே அங்க வந்த பாண்டியன், குழலி, நீ கோவப்படாத, பொறுமையா இரு, பேசிக்கலாம். இப்படிலாம் பொய் சொல்லுவாங்கன்னு நமக்கு என்னப்பா தெரியும்? அவங்க ஏதோ படிப்பு விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. வயசு விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் பெரிய காரணம் இல்ல. இருந்தாலும் நம்மகிட்ட உண்மைய சொல்லியிருக்கலாமேன்னு தான் நெனச்சேன். ஆனா இப்ப பார்த்தா தான் தெரிய வருது. நகை விஷயத்துலயும் இவங்கலாம் இப்படி ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துனது மட்டும் இல்லாம நகைய நாங்க மாத்தி வச்சுட்டோம். சொல்லப்போனா உண்மையான நகைய தான் நான் குடுத்தேன். என் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு நகைய வாங்கி குடுத்தா, பாண்டியன் குடும்பத்துல உள்ளவங்க, அவங்க செலவுக்காக இந்த நகைய எடுத்து பயன்படுத்திட்டாங்க. இந்த நகை எனக்கு திரும்பி வேணும். நகைக்கான பணத்த குடுக்க சொல்லுங்கன்னு பாக்கியம் பேசும்போது என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? எப்படிதான் இந்த பாக்கியம் இம்புட்டு பொய் சொல்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அப்பா, அவங்க எல்லார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்காங்கப்பா. குடும்பத்த நடத்தவே கஷ்டப்படுறாங்களாம். ஒவ்வொருத்தர்கிட்டயும் கடன் வாங்கிட்டு அந்த கடன திருப்பி தர முடியாம பாக்கியம் ஏமாத்துவாங்களாம். நாம தான்ப்பா சரியா விசாரிக்காம அந்த தங்கமயில நம்ம வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்துட்டோம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லியிருப்போம். கல்யாணத்தையும் நிப்பாட்டியிருப்போம். ஆனா இப்ப நம்ம நிலைமைய பாருங்க. நம்ம நிலைமை பரவாயில்ல. பாவம் சரவணன் எந்த தப்பும் செய்யல. இப்படி ஒரு வாழ்க்கையா என் தம்பிக்கு அமையணும் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க குழலி. சரவணா, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. இப்படிப்பட்ட மருமக நம்ம வீட்ல இருந்தா அவ்வளவுதான். தங்கமயில் என்ன செய்வா? எப்போ பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துவான்னு நம்பவே முடியாது. நீ பேசாம தங்கமயிலுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனல்ல, உன்னுடைய முடிவில் உறுதியா இருக்கணும். நீ தங்கமயிலை ஏத்துக்கவும் கூடாது. டிவோர்ஸ் பண்ணிரு. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, உடனே இங்க கோமதி சொல்றாங்க, குழலி, நீ பேசுறதெல்லாம் சரிதான். நான் கூட தங்கமயில் மேல கொஞ்சம் பாசமாவும் அக்கறையாவும் இருந்தேன். என்னதான் தங்கமயில் பொய் சொன்னாலும் நம்ம வீட்டு மருமகளாச்சே, பொறுமையா இருந்து தங்கமயில் கிட்ட பேசி புரிய வைப்போம், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம் அப்படின்லாம் யோசிச்சேன். அப்படியெல்லாம் செஞ்சா அவ்வளவுதான் போல. நம்ம யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தங்கமயில் என்னென்ன பொய் சொல்லி ஏமாத்துறா. இப்படி தங்கமயில் இருப்பா, இப்படி ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுலயும் தங்கமயிலுக்காக இங்க சப்போர்ட் பண்ணதான் எல்லாரும் இருக்காங்களே, மீனா, ராஜி, கதிரனு. இனி யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா மறுபடியும் அந்த தங்கமயில நான் பார்த்தேன். சும்மா விட மாட்டேங்க. தங்கமயில் பேசின பேச்சுக்கு, தங்கமயில் சொன்ன பொய்யுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்காம நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோமதி பேசும்போது பாண்டியன் சொல்றாங்க, நாம அப்படி பிரச்சனை செஞ்சா நாம தான் தலை குனிஞ்சு நிற்கணும். எந்த பிரச்சனையும் செய்யலை, யாரையும் ஏமாத்தலை, நம்ம பொய் சொல்லலை. இருந்தாலும் நமக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நீ பார்த்தல கோமதி. பொறுமையாக இருப்போம். என்ன செய்ய, கடைக்கு போனாலும் யாராவது கேள்வி கேட்குறாங்க. சரவணனோட வாழ்க்கையை நினச்சாதான் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு பாண்டியன். பாண்டியன் இப்படி பேசிட்டு போகிறத பார்த்து கோமதி கண் கலங்கி உட்காடுறாங்க. உண்மைதான், என்னதான் கோவமா பேசினாலும், தங்கமயில் மேலேயும் பாக்கியத்து மேலேயும் கோவம் வந்தாலும், என் பையன் சரவணன் வாழ்க்கையை நாங்களே இப்படி செஞ்சுட்டோமே. இங்கே சரவணன் விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தா கூட ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பான். நாங்கள் சரவணன் பேச்சை கேட்கல, நாங்களா வந்து கல்யாணத்தை நடத்தி வைப்போம்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டோமே.
சரியா விசாரிக்காம அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சோம். ஆனா பாக்கியம் இப்படி ஏமாத்திட்டாங்களே. சரவணா, நீ கவலைப்படாத, அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுமா நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு. இன்னும் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காதீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சரவணன். தங்கமயில் என்ன செய்யன்னு தெரியாம பாக்கியம் பேசின பேச்சால இனியும் அம்மா வீட்ல இருந்தா அம்மா இப்படிதான் கோவப்படுவாங்க. இந்த வீட்ல நான் நிம்மதியா இருக்க முடியாது. இங்க இருக்கிறத விட பாண்டியன் மாமா கிட்ட பேசி பிரச்சனைய சரி செஞ்சுட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போறது தான் நல்லது அப்படின்னு முடிவெடுத்துட்டு பாக்கியத்துக்கிட்டையும் சொல்லாம, மாணிக்கத்துக்கிட்டையும் சொல்லாம, அவங்க தங்கச்சி சுடர்கிட்டையும் சொல்லாம அங்கேருந்து வராங்க. இங்க பாண்டியன பார்த்து முத்துவேல் கேட்குறாரு, "என்ன பாண்டியா, பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சுல்ல? நகைய கொண்டு போய் குடுத்துட்டீங்களான்னு?" கேட்க, "அத ஏன் கேட்குறீங்க? நகைய கொண்டு போய் குடுக்கலான்னு எல்லாரும் கிளம்பி போனா, அந்த பாக்கியம், இந்த நகையெல்லாம் நான் குடுத்த நகையே இல்ல. நான் உண்மையான நகைய தான் குடுத்தேன். ஆனா, இவங்க எல்லாரும் நகைய மாத்தி வச்சுட்டாங்க. கருத்து போன நகைய குடுத்துட்டு எங்கள ஏமாத்துறாங்கன்னு என்னென்னவோ பேசி பிரச்சனை செஞ்சுட்டாங்க. யார் பக்கம் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தங்கமயில வர சொன்னாங்க. அப்பதான் தெரிய வந்தது, மீனாவுக்கும் ராஜிக்கும் ஏற்கனவே அந்த நகைய பத்தின உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த நகையெல்லாம் உண்மையான நகையே இல்லைன்னு இவங்களுக்கு தெரிய வந்ததால எங்ககிட்டயும் சொல்லாம இருக்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. எப்படியோ தங்கமயில் அங்க வந்து முதல்ல பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு பொய் சொன்னாலும் வேற வழி இல்லாம மீனாவும் ராஜியும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவும் உண்மையை சொல்லிட்டாங்க. சொல்லப்போனா 8 பவுன் நகையை மட்டும்தான் தங்கமயிலுக்காக பாக்கியம் கொடுத்துருக்காங்க. மீதி நகையெல்லாம் உண்மையான நகையே இல்லைன்றது எல்லாருக்கும் புரிய வந்துருச்சு. தங்கமயில் இப்பவாவது உண்மையை சொல்லி எங்களுக்கு பிரச்சனை வராம உதவி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் தங்கமயில நாங்க ஏத்துக்க போறதில்ல அப்படின்னு சொல்ல, என்ன பாண்டியா இப்படி பேசுறீங்க? நகை விஷயத்துலயும் பாக்கியம் ஏமாத்திருக்காங்களா? எப்படிதான் நீங்க அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்காம இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சீங்கன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே அங்க இருந்த சக்திவேலும், ஆமாண்ணே, நானும் இதை பத்தி தான் யோசிக்கிறேன். அப்ப அவங்க சொன்னது எல்லாமே பொய் தானா? எப்படி இவங்கள நம்புறதுன்னு தெரியலையேன்னு கேட்க, பரவாயில்லண்ணே, எப்படியோ மீனாவோ ராஜியோ உண்மையை சொல்லிட்டாங்க. உண்மையை நிரூபிக்கிறதுக்காக அவங்க தங்கமயிலையும் உண்மையை சொல்ல வச்சுட்டாங்க. அப்புறம் இனி பிரச்சனை இல்லைல்லன்னு கேட்க, ஆமாம், இனி பிரச்சனை கிடையாது. இன்னும் அவங்க அமைதியாக அவங்க வேலையை பார்த்தா சரிதான். நானும் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்ல, சரி பாண்டியா, கடைக்கு கிளம்பு. வேறு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அங்கே மில்லுக்கு கிளம்புறாரு. இங்கே பாண்டியனும் கடைக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் தங்கமயில் அழுதுகிட்டே அங்கே வராங்க. வீட்டில் இருக்க சக்திவேல் யோசிக்கிறாரு, என்ன மறுபடியும் பாக்கியத்தோட பொண்ணு தங்கமயில் பாண்டியனை பார்க்க வராங்க. அண்ணன் வேற இப்போதான் மில்லுக்கு கிளம்புனாரு. மறுபடியும் வந்து என்ன பேச போகிறாங்க? எம்பிட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே பாண்டியனை பார்க்கறதுக்கு வேற வராங்களா? இவங்க கிட்ட பேசி மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்க, அங்கே பாண்டியன் கடைக்கு கிளம்பும்போது மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க தங்கமயில். உடனே இங்கே ரொம்ப கோவமாக தங்கமயிலை பார்த்துட்டு பாண்டியன் வந்து, நீயா, எதுக்குமா வந்த அப்படின்னு கேட்கும்போது, மாமா உங்ககிட்ட பேசணும் மாமா, எனக்கு வேற வழியே இல்லை. இங்கே கோமதி அத்தை என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனை என்னால் தான் வந்திருக்கு. நான் பொய் சொன்னதால் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. எங்கள் வீட்டில் என்னால் இருக்க முடியல மாமா. என் அம்மா நான் பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னதால் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ இந்த வீட்டில் இருக்காத, வேற எங்கேயாவது போய் உன் வாழ்க்கையை பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க மாமா. எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நான் பொய் சொல்லியிருந்தா எனக்கு அந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்கும். ஆனால் நான் உங்களுக்காக தானே மாமா உண்மையை சொன்னேன். நம்ம குடும்பம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே பொய்ன்னு உங்கள் குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் தானே மாமா நான் வந்து உண்மையை பேசினேன். நீங்கள் ஏன் மாமா என்னை பார்த்து இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு தங்கமயில் அழுதுகிட்டே கேட்க, என்னப்பா என்னப்பா பேசுகிற நீ? உன்னால் நாங்கள் எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போவும் எங்களை பார்க்க வந்து ஏன்பா பிரச்சனை செய்கிற? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா? இப்போ என்ன வேணும்னு அழுதுகிட்டே வந்து நிற்கிற? இன்னும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வருவாங்க, பிரச்சனை செய்வாங்க. நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நாங்கள் ஒத்துமையாக நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதானம்மா உன்னுடைய எண்ணம்? இங்கேருந்து கிளம்பி போப்பா, உன்கிட்ட பேச ஒன்றுமே இல்லை. அதான் தெளிவாக இங்கே நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்து தானே உன்னை அனுப்பணும். இங்கே வந்து என்னுடைய பையன் சரவணன் கண்டிப்பாக தங்கமயில் இனி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கான். நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் நினச்சா என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கலாம். வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பேசி புரிய வைக்கலாம் மாமா. எனக்கு வேற வழி தெரியல மாமா. நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நான் தப்பு பண்ணியிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன்.
நம்ம குடும்பத்த எங்க அம்மா கூட சேர்ந்து ஏமாத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. போலீஸ் முன்னாடி எங்க அம்மாவுக்காக நான் பொய் சொல்லியிருக்கலாம். யார் பேச்சையும் கேட்காம மீனா, ராஜி சொல்றது எல்லாமே பொய் தான்னு நானும் அவங்க கிட்ட பேசியிருக்கலாம் மாமா. இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக தானே நான் உண்மைய சொன்னேன். ஏன்னா எங்க அம்மா செய்றது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியுது. எங்க அம்மாவ மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல மாமா. ஆனா இப்ப நான் தெளிவா நானே முடிவெடுக்கணும்னு யோசிச்சு தான் உங்கள பார்க்க வந்தேன்னு பேச, உடனே அங்க சக்திவேல் வராரு. என்ன பாண்டியா, மறுபடியும் வந்து எதுக்காக அழுதுகிட்டே பேசுறாங்களான்னு கேட்க, உடனே இங்க தங்கமயில் அழுதுகிட்டே பேசுறத இங்க வந்து சக்திவேல் வந்து கேட்குறாரு. இங்க பாண்டியன் ரொம்ப கோவமா பேச, பாண்டியன் வீட்ல உள்ள எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க. என்னது மறுபடியும் தங்கமயில் வந்து பேசிட்டு இருக்காளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு கோமதி அங்க வரும்போது, இங்க வந்து செந்தில் சொல்றாரு, அம்மா அப்பா கிட்ட தானே பேசுறாங்க. நம்ம வீட்டுக்கு வரலையே. நீங்க ஏம்மா எல்லாரும் முன்னாடியும் இந்த தங்கமயில பேசணும், தங்கமயில் கிட்ட பேசணும். வேண்டாம்மா, பொறுமையா இருப்போம். அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு மட்டும் கேட்போம். நமக்கு பிடிக்கலனா அதுக்கப்புறமா பேச ஆரம்பிப்போம்னு சொல்லி, இங்க ரொம்ப கோவமா இருந்த கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு செந்தில். இப்ப தங்கமயில் மறுபடியும் எதுக்குங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? என்ன வேணுமா? செஞ்சதெல்லாம் போதாதா? நம்மள அவமானப்படுத்தி எல்லாரையும் உள்ள அனுப்பி, நம்ம எந்த தப்புமே செய்யல. ஆனா நாம தான் தப்பு பண்ணோம். பணத்த கேட்டோம், நகைய கேட்டோம்னு சொன்னாங்களே! இப்ப அவங்க குடுத்த நகையெல்லாம் எப்படிப்பட்ட நகைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுல. இப்படி இந்த இந்த மாதிரி ஒரு குடும்பத்த நான் பார்த்ததே இல்ல. எவ்ளோ பொய் சொல்றாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஆனா என் பசங்களா இருக்கட்டும், என் மருமகள்லாம் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமதி கோவமா பேச, அங்க பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, சரவணன் மாமாவும் நானும் தனியா எங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறோம். நீங்க இப்ப நடத்திட்டு இருக்க கடைய எங்களுக்கு குடுத்துருங்க. நாங்க எங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறோம். இனி நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். என்ன நீங்க நம்புங்க. எங்களுக்காக நீங்க எதுவுமே செய்யல. அப்படி எங்களுக்கும் பணத்த குடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு குடுத்துருக்கலாம். இல்லையா, இந்த கடையவாது பார்த்துக்கோங்கன்னு எல்லா பொறுப்பையும் என்கிட்டயும், சரவணன் மாமா கிட்டயும் குடுத்துருந்தா, ஏன் எங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் வரப்போகுது? நான் பொறுப்பான மருமகளா தானே இருந்தேன். இந்த வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு, உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சமைச்சு குடுத்து, தேவையான ஒவ்வொரு வேலையும் செஞ்சு குடுத்து பொறுப்பா தானே இருந்தேன். கடையில கூட கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். சம்பளம்னு நான் கேட்டது இல்லையே மாமா. அப்படி இருக்கும்போது, நான் வந்து ஏதோ எங்க அம்மாவுக்காக பொய் சொல்லிட்டேன். அதெல்லாம் மன்னிச்சிடக்கூடாதா? நான் திருந்திட்டேன். மனசு மாறிட்டேன். இனி பொய் சொல்லவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு அழுதுகிட்டே பேச, அங்க எல்லாரும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. தங்கமயில் ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. மனசு மாறி வந்தாலோ இல்லையோ, ஆனா அவளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கணும், கடை கிடைக்கணும், நிறைய பணம் வேணும். எங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்காம, கடைக்கு நான் தான் ஓனரா இருக்கணும், கடையோட பொறுப்பை கொடுங்கன்னு திட்டம் போட்டு வந்து கேட்குறாளே இந்த தங்கமயிலு, இவளை சும்மா விடலாமா அப்படின்னு கோமதிக்கு ரொம்ப கோவம் வருது. பாண்டியன் ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்க, உடனே சக்திவேல் சொல்றாரு, என்னம்மா தங்கமயிலு, உங்க அம்மா இப்படிலாம் போய் பேசுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லை நீ தான் யோசிச்சு தெளிவாக ஒரு முடிவெடுக்க மாட்டியே? இத்தனை நாள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுதானம்மா போய் சொல்லிட்டு இருந்த. நீயே யோசிச்சிருந்தா, நீயே முடிவெடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருந்திருந்தா, கண்டிப்பாக இப்படி பொய் சொல்லியிருக்க மாட்டேன், யாரையும் ஏமாத்திருக்க மாட்டேன். இப்போவும் உன்னுடைய வீட்டில் உள்ளவங்க திட்டம் போட்டு கொடுக்க அதே மாதிரி வந்து பேசுறியாமா? ஆமாம், உன்னுடைய லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. எம்புட்டு பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. இதில் உன்னை நம்பி கடையை வேற கொடுக்கணுமா? எதுக்குமா? உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடையில் இருக்க பொருள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே கடையிலேருந்து பணத்தை எடுத்து மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் கொடுக்கலாம். இப்படி ஒரு எண்ணம் வேற உனக்கு இருக்கா? உன்னை நம்பி பாண்டியன் கடையை கொடுக்கறதா? ஏமா, உன் கூட வாழ பிடிக்கலன்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் சரவணன். இதில் வேற நாங்கள் தனி கொடுத்தன போகிறோம். பேசி நீங்களே இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் தான் சமாளிக்கணும்னு வந்து பேசுறியே, அசிங்கமா இல்லை உனக்கு? இந்த வீட்டில் நீ எம்புட்டு பொறுப்பாக வேலை பார்த்துருந்தாலும் பொய் சொல்லியிருக்க. உன்னை மருமகளா இல்லை மகளா நினச்சி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே இந்த கோமதியும் பாண்டியனும், அதெல்லாம் நீ மறந்துட்டியாமா? மறந்துட்டு பேசுறியா? ஏன் அவங்க உனக்காக எதுவுமே செய்யலையா என்ன? வீட்டு வேலையை செஞ்சேன், கடையை பார்த்துக்கிட்டேன்னு பேசுகிற. அதுக்கு தான் சரியா நீ பொய் சொல்லி வேற ஏமாத்திருக்கியே. மாணிக்கம் கடையில் 10,000 ரூபா பணத்தை எடுத்தாரே, அந்த உண்மையெல்லாம் எனக்கும் தெரியும். கடையில் பொறுப்பாக வேலை பார்க்குறோன்னு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் மாணிக்கம் எடுத்துகிட்டு போனாரே, அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுதான் நீங்கள் பொறுப்பாக வேலை பார்க்குற லட்சணமா? இதில் ஒன்றை நம்பி வேற பாண்டியன் கடையை கொடுத்துட்டு பாண்டியன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணுமா என்ன? நீ எப்படிப்பட்ட மருமகன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் போலீஸ் முன்னாடி பொய் சொல்லி ஏமாத்திருக்க உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஒன்றை நம்பி மருமகளாக ஏற்றுக்கிட்டு கடையை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும்
அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோமா? எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு. நீ திருந்திட்டேன்னு நாங்க நம்பணுமா? சரியான திட்டம் போட்டு வந்து பேசிட்டு இருக்க. எல்லாருக்கும் பணம் குடுத்தீங்க. இங்க கதிர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்க உதவி செஞ்சீங்கன்னு. நீ வந்து உங்க அம்மா மாதிரியே கேள்வி கேட்டு, கடைக்கு நீயே ஓனர் ஆயிட்டன்னா, இனி அந்த கடை பக்கம் பாண்டியன் வரக்கூடாது. உன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நெனச்சு நீ பேசிட்டு இருக்க. உன் திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு, கடைக்கு ஓனர் ஆகணும். கடைய வந்து நமக்கு வரணும் அப்படின்னு பேசுறியா? பாண்டியா, பாத்தியா? இங்க தங்கமயில் திட்டம் போட்டு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இப்ப மன்னிப்பு கேட்டா கடை கிடைக்கும், கடையோட ஓனர் ஆகலாம். அப்படியே சொத்து பணம்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கலாம். அப்பதான் நாமளும் தலை நிமிர்ந்து நம்ம வேலையை பார்க்க முடியும், சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும்னு இங்க சரவணன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல, சொன்ன பொய்ய பத்தி யோசிக்கல, குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சு இப்ப வந்து திட்டம் போட்டு வந்திருக்காங்க உங்க மருமக தங்கமயில். என்ன பாண்டியா, என்ன முடிவெடுக்க போற? தங்கமயில் யோசிக்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா? இங்க தங்கமயில் வந்து அவங்களா யோசிச்சு இத்தனை நாள் முடிவெடுக்கல. பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஆனா சொத்தை பத்தி பேசவும், பணத்தை கேட்டு வாங்கவும், கடைக்கு ஓனர் ஆகணுன்ற ஆசை மட்டும் இருக்குது. இப்படி இவ்வளோ தெளிவா பேசக்கூடிய தங்கமயில் அவங்க அம்மா பேச்சை கேட்டிருக்கவே வேண்டாமே. அப்பவே தெளிவா யோசிச்சு அம்மா பேச்சை கேட்கக்கூடாது, பொய் சொல்லியிருக்க கூடாது, நம்ம மாமனார் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஏன் யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு தெளிவா யோசிச்சிருக்கலாமே. அப்ப பாக்கியம் பேச்சை கேட்ட தங்கமயில் இப்ப திருந்தி வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தங்கமயில மட்டும் மறுபடியும் மருமகளா ஏத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். எந்த பணமும் இல்லாம, இருக்கிற சொத்தும் இல்லாம, கடையும் இல்லாம தான் பாண்டியா நிக்கணும். இந்த தங்கமயில் பேச்சை மட்டும் யாரும் கேட்டு நம்பாதீங்க. இப்ப இவ்வளோ தெளிவா யோசிக்கிற தங்கமயில் முன்னாடியே பாக்கியம் பேச்சை கேட்கக்கூடாது, உண்மையை தான் பேசணும்னு யோசிச்சிருந்தா எதுக்கு இம்புட்டு பிரச்சனை வரப்போகுது உங்க குடும்பத்துக்கு பாண்டியான்னு. இங்க பாண்டியன் முன்னாடி தங்கமயிலோட திட்டத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க சக்திவேல் பேச பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன தங்கமயிலு, அதான் சக்திவேல் தெளிவா பேசுறாரே, நீ யோசிச்சு திட்டம் போட்டு தானே இங்க வந்திருக்க. நீ கிளம்பலாம். உன்னை மருமகளா ஏத்துக்க போறதும் இல்லை, என் கடைக்கு என்னைக்கு நீ ஓனராக போறதும் இல்லை. எங்க சொத்து பணம் எதுவுமே உனக்கு கிடைக்க போறதில்ல. நீயா திட்டம் போட்டு வந்து பேசுவ, போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு மருமகளா வேற ஏத்துக்கணுமா? முதல்ல இங்கிருந்து கிளம்பு, இல்லை உடனே இப்போ போலீஸை வர வைப்பேன். வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்கிறீங்கன்னு சொன்னா இனி நீங்க சொல்றத கேட்டுட்டு அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க, உங்களை நம்பவே மாட்டாங்க. தெரியும்ல, உங்க அம்மாவை பத்தின உண்மையை நீயே சொல்லிட்டு போயிருக்க. அதனால நீ என்னதான் திட்டம் போட்டு வந்தாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு பாண்டியன் சொல்ல உடனே பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க தங்கமயில். ரொம்பவே பதட்டமாக இருக்கிற தங்கமயில், இல்லை மாமா, நான் எந்த திட்டமும் போடலை மாமா, நான் தான் மன்னிப்பு கேட்டேனே. என்னை மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா சரவணன் மாமாவும் என்னை புரிஞ்சுப்பாரு, அப்புறம் அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, நீ சந்தோஷமாக இருந்தா எனக்கு என்ன, உங்கள் அம்மா பாக்கியத்தால் நீ கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு என்ன, எனக்கு என் பையன் சரவணன் வாழ்க்கை தான் முக்கியம். இப்போ இங்கேருந்து கிளம்புறியா இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன பாண்டியா பேசிகிட்டு இருக்க, நானே போலீஸை வர வைக்கிறேன்னு சொல்கிறாரு சரவணன். பதில் பேச முடியாமல் வேற வழி இல்லாமல் தங்கமயில், என்ன கடையை கேட்டோம், அப்போ தானே வந்து கடைக்கு நான் ஓனராக முடியும்னு யோசிச்சு வந்தா இப்படிலாம் பேசுகிறாங்க, போலீஸ் வந்தால் அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே கிளம்பி போகிறாங்க தங்கமயில். இங்கே சக்திவேல் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தங்கமயில் எதுக்காக வந்திருக்காங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த தங்கமயில் என்னைக்கும் திருந்தவே மாட்டாங்க போல அப்படின்னு தங்கமயில் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு பாண்டியன்.